ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், Q2 2024 கொஸ்டின் பேப்பர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 15, அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் pH வேல்யூ. இதுதான் கொஸ்டின். ஸோ பேரா நைட்ரோஃபினால், மெட்டா கிரிசால் அண்ட் மெட்டா நைட்ரோஃபினால் அண்ட் ஃபீனால். ஸோ இதோட அசிடிட்டி நம்ம எழுத போகிறோம், ரைட்? ஸோ அப்போ அசிடிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அசிடிட்டி டிபெண்ட்ஸ் ஆன், அவனிங்க நான் பென்சின் ரிங் போடுறேன், ரைட்டா? ஸோ இது ஃபீனால், ரைட்? இதில் நைட்ரோ குரூப் இருக்குது. அப்போ நைட்ரோ குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்தால் அசிடிட்டி என்ன ஆகும் நமக்கு? அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? நைட்ரோஃபினால் தான் அதிகமாக இருக்கும். அதில் பேரா தான் நமக்கு என்ன இருக்கும்? அதிகமான எஃபெக்ட் கொடுக்கும் மெட்டாவை விட. ஸோ அப்போ ஏ தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் ஏ அதிகமாக இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் பாருங்கள். அசிடிட்டியில் pH வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ ஏ வந்து நமக்கு மோர் அசிடிக்காக இருக்கும். அப்போ pHல வேல்யூ கம்மியாக இருக்கும் இல்லையா? அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து NO2 இல்லையா? ஸோ இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டால NO2 அண்ட் மெட்டால நைட்ரோ குரூப் வரும்போது அந்த அளவுக்கு பெரிய இது இருக்காது. அப்போ அசிடிட்டி பார்க்கும்போது ஏக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கும், ரைட்? அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா சி வருவாங்க, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் பி வரும். ஏன்னா பியில் மெட்டா கிரிசால் அப்படின்னா நம்ம என்ன இருக்கும்? CH3 குரூப் வந்துடும். ஸோ அப்போ CH3 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்தால் அப்படி என்னது? இதோடைய ஆப்போசிட்டை நம்ம எழுதிக்கணும், ரைட்? அப்போ மெட்டா டொனேட்டிங் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? சரி, மெட்டாவில் வந்து டொனேட்டிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? நமக்கு இதோடைய வேல்யூ அசிடிட்டியோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும், ரைட்? ஓகே, ஸோ இதான் நான் அசிடிட்டி ஆர்டர் எழுதியிருக்கேன். யார் மோர் அசிடிக்னா ஏ, அடுத்து சி, டி, பி. பட் ஆனால் இங்கே கேட்டிருக்க ஆர்டர் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? pH கேட்டிருக்காங்க. ஸோ அசிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா pH கம்மியாக இருக்கும், கரெக்டு தானப்பா? அப்போ pHல யாருக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா பிக்கு. ஸோ அப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிக்கோங்க. pH பொறுத்த வரைக்கும் ஏ கம்மியாக இருக்கும், அதை விட சி, ரைட்டா? அதுக்கப்புறம் யார் வருவாங்க? டி, அதுக்கப்புறம் பி. ஸோ இந்த ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஆர்டர் நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following is a biodegradable polymer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின். PHBV அப்படின்றது தான் என்னது? பயோடிகிரேடபிள் பாலிமர். இது நமக்கு கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆன்டாசிட்ஸ். ஸோ ஆன்டாசிட்ஸ் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்பிரின் நமக்கு தெரியும், பெயின் கில்லர். அண்ட் இதில் ஜான்டாக் தான் நமக்கு என்ன வரும்? ஆன்டாசிட்ஸ் வரும். மற்ற எல்லாமே நமக்கு தெரியும், ஒவ்வொன்றுமே என்ன டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அந்த ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், ரைட்? ஜான்டாக் தான் நமக்கு என்ன வரும்? ஆன்டாசிட்ஸில் வரும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், what is the numerical value of 1 Faraday in Coulomb? ஸோ நம்ம 1 Faraday that is equal என்ன போடுவோம்? 96500 போடுவோம். எப்பவுமே நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆக்சுவலாக நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ இது வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான். அப்போ எக்ஸாக்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 Faraday that is equal to 96487, ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு என்னது? எக்ஸாக்ட் வேல்யூ. அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும்? B. So B தான் இதுக்குரிய ஆன்சர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், a first order reaction has a half life of 693 seconds. What will be its rate constant அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ நமக்கு என்ன தெரியும்? T half for the first order reaction. T half that is equal to என்ன எழுதுவோம்? 0.6932 வரும். ஸோ நம்ம 3யோட நிப்பாட்டிக்கலாம், டிவைடட் பை K அப்படின்னு போடுவோம். ஸோ K கேட்டிருக்காங்க. அப்போ K that is equal to 0.693 divided by, ரைட்? T half வரும். ஸோ T halfோட வேல்யூ 693. அப்போ 0.693 டிவைடட் பை 693, ரைட்டா? ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 693 into 10 to the power of -3 டிவைடட் பை 693 எழுதிக்கலாமா? ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 10 to the power of -3 கிடைக்கும். தட் மீன்ஸ் 0.001. ஸோ இதுதானது கேவோட வேல்யூ. அப்போ 0.001 செகண்ட் இன்வர்ஸ் தான் கேவோட ஆன்சராக நமக்கு வரும், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் SN2 ரியாக்ஷன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கைல் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு SN2 பொறுத்த வரைக்கும் தெரியும் பிரைமரி அண்ட் SN2 பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ரியாக்டிவிட்டி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி இதுக்கு லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். அப்போ டெர்ஷரி, அதை விட செகண்டரி மோர் ரியாக்டிவ், அதோட பிரைமரி. அப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அது முதல்ல லேபிள் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பிரைமரி, அண்ட் இங்கே பார்க்கும்போது என்னது? ஒரு செகண்டரி, அண்ட் இது டெர்ஷரி. இது பார்த்தீங்கன்னா அகைன் என்ன வருது நமக்கு? பிரைமரி. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டரில் கண்டிப்பாக என்ன வரும்?
சி தான் இருக்கல கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் யார் வருவாங்க? பி வருவாங்க. ஸோ சிபி வர்ற மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ரைட் சார், இது ரெண்டுமே பிரைமரி, அதாவது ஏவும் பிரைமரி டியும் பிரைமரி சார், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டையும் நீங்கள் இங்கே ட்ரா பண்ணுங்கள். ஸோ ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். இப்போ இதில் வந்து பிரான்ச்சஸ் கிடையாது. ஏல என்ன கிடையாது? பிரான்ச்சஸ் கிடையாது. ரைட்டா? ஸோ பியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? ஸோ பிரான்ச்சஸ் வருது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைமரி கார்பன் சொல்கிறோம் இல்லையா, இது பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு பல்கி பிரான்ச் வருது. இங்கே பிரான்ச்சில் லீனியராக இருக்குது. ஸோ பிரான்ச்னா சைஸ் பெருசு. அப்போ இங்கே என்ன ஆகலாம்? ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் நமக்கு வரும். ஸோ இந்த ஸ்டெரிக் ரிப்பல்ஷன் மூலமாக நமக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபேவரபுளாக இருக்காது. அப்போ எதில் ஃபாஸ்ட்டாக போகும்? ஏல தான் நமக்கு ஃபாஸ்ட்டாக போகும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following is a strong field ligand? டேரக்டான கொஸ்டின். ஸோ NH3 is a strong field ligand. கவனிங்க, இதில் ஒரு டவுட் வரலாம், SCN ஸ்ட்ராங்கா வீக்கா சார் அப்படின்னு சொல்லி. ஸோ SCN மைனஸ் வந்து வீக் தான், ஆனால் NCS மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு நைட்ரஜன் கோஆர்டினேட் ஆகும் மெட்டலோட. இப்படி இருந்தால் அது ஸ்ட்ராங்கு. சல்ஃபர் கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா வீக் தான். ஸோ இங்கே SCN தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அம்மோனியா தான் நமக்கு என்னது? இங்கே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு. ரைட்? அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங் ஃபீல்டாக வந்திருக்கும். ஸோ இங்கே ஒன்று தான் ஆன்சர். ஏன்னா அவங்க NCS கொடுக்கல, SCN கொடுத்துருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஜென்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஸ்மாட்டிக் ஃபார்முலானது பை தட் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆர்டி. கரெக்டாப்பா? ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்ட்டுனா வரும் நமக்கு ஆர்டி, அண்ட் ஐ ஃபேக்டரும் இருக்குது இங்கே கண்டிப்பாக. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, செல் வால் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் நாட் டு பி த சொல்யூட் மாலிகுல். ஸோ சேம் சொல்யூட் தான் நமக்கு இங்கே. ரைட்டா? இப்போ நமக்கு ஐ வேல்யூ இங்கே நமக்கு பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. அப்போ பை சி. அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் பாருங்கள். 1 லிட்டர் மொலாரிட்டியில் எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.5 மோல்ஸ் இன் 1 லிட்டர். அப்போ என்ன கான்சன்ட்ரேஷன் வரும்? 0.5 மோலார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 0.25 இன் 1 லிட்டர். அப்போ என்ன ஆயிரும்? 0.2 மோலார் அப்படின்னு வரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சி 0.1 மோல் ஆஃப் சொல்யூட் டிசால்வ் இன் 0.01 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் 1 லிட்டருக்கு மாற்றணும். ஏன்னா மொலாரிட்டி பர் லிட்டர் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ 1 லிட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து 10 to the power of -2னால நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஸோ மேலே போகும்போது என்ன ஆயிரும்? +2 ஆயிரும். ஸோ +2 ஆகும்போது என்ன ஆயிருது? 10 மோலாராக மாறிடும். புரியுதாப்பா? கவனிங்க, 0.1 டிவைடட் பை 0.01 இருக்குது. ரைட்? 0.01 இருக்குது. ஸோ இது லிட்டர்ஸ், நான் இதை வந்து 1 லிட்டர்னு மாற்றுறேன். அப்போ இதை 1 லிட்டர்னு நம்ம மாற்றும் போது என்ன ஆயிருது? ஏன்னா 1ன்னு வேல்யூ கொண்டு வரும்போது ஃபார் 1 லிட்டர் இது என்ன ஆயிரும்? 1 × 10 to the power of -2 லிட்டர்னு வருமா? அப்போ இதை நான் மேலே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்? இட் வில் கம்ஸ் இன்ட்டு +2. அப்போ என்ன ஆயிரும்? 10 மோலார் ஆயிரும். அண்ட் டி பாருங்க, 0.2 × 0.05. அப்போ 0.05 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மொதல் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 0.2 டிவைடட் பை 0.05 இருக்குது. ரெண்டுமே 1 லிட்டருன்னு கொண்டு வரேன். அப்போ ரெண்டையுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 2, இது என்ன ஆயிரும்? 0.5. இப்போ திரும்ப ரெண்டுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா நமக்கு 4 டிவைட் பை 1 வரும். அப்போ 4 மோலார் இல்லையா? 1 லிட்டருக்கு பார்க்கும்போது என்ன ஆயிருக்கும்? இட் வில் கம்ஸ் 4 மோலார். அப்போ ஒவ்வொன்றுக்குமே நான் மொலாரிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்? ஸோ கான்சன்ட்ரேஷன் தான் இங்கே மொலாரிட்டி. கான்சன்ட்ரேஷன் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அப்போ யாருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா சிக்கு, கம்மியாக இருக்கிறது ஏ. அப்போ என்ன ஆர்டர் நமக்கு வரலாம்? இருக்கலே கம்மியாக இருக்கிறது பி. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஏக்கு, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் சி. இந்த ஆர்டர் எங்கே இருக்கு பாருங்க, பிஏ டிசி அப்படின்ற ஆர்டர் ஆப்ஷன் சியில் இருக்குது. ரைட்? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோவிங் ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்டோடைய யூனிட். ஸோ அதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குது. ரைட்டா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மோல் பெர் லிட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்றது 0 ஆர்டர் இருக்குது. ஸோ அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும். ரைட்டா? இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் மோல் லிட்டர். ரைட்டா? ஸோ ப்ராக்கெட்டில்
இங்கே 1 மைனஸ் n, இங்கே -1, ரைட், அண்ட் இங்கே 1 இருக்கும் அண்ட் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நான் 0 போடும்போது என்ன ஆயிரும், 1 மைனஸ் 0 என்ன ஆயிரும், நமக்கு 1 ஆயிரும். அப்போ என்ன ஆகும், மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் வரும். அண்ட் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது 0 ஆர்டர், ரைட், இது செகண்ட் ஆர்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர்டர், ரைட்டா. ஸோ அப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும், நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ பி, அடுத்து என்ன வரும், ஏ, அடுத்து சி, அடுத்து டி. ஸோ பிஏசிடி எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு, ரைட். இதுதான் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, which of the following compound will undergo aldol condensation reaction கேட்டிருக்காங்க. ஸோ aldol condensation என்னப்பா கண்டிஷன், ஸோ aldol அப்படின்னாலே நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும், ரைட்டா. அப்போ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன் பார்க்கணும், சரியாப்பா. ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்தில் இருக்கணும், ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கணும், அதெல்லாமே போகும். இப்போ இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏல இதுதான் நமக்கு என்னது கார்பன். இங்கே நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 4 பாண்டுமே என்ன இருக்குது, 4 கார்பனோட இருக்குது. அப்போ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இங்கே என்னது நோ ஆல்ஃபா. இங்கே பார்க்கும்போது இது என்ன நமக்கு இங்கே CH2 இருக்கும், அதாவது இங்கே இங்கே H இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபா இருக்குது. அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள் CH2, இதுதான் ஆல்ஃபா. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. அண்ட் டி பாருங்கள், இந்த டியை நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன வரும், HC+O+Hன்னு வருமா. இங்கே ஆல்ஃபா கார்பனே கிடையாது. அப்போ இதில் என்னது நோ. அப்போ ஏலையும் டிலையும் கிடையாது, பிலையும் சிலையும் இருக்குது. அப்போ பி அண்டு சி ஒன்லி. இது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், ஆல்டால் கண்டென்சேஷன் போகும். ஏன்னா அதில் மட்டும் தான் என்ன இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் நமக்கு இருக்குது, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். 4 காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. அரேஞ்ச் தீஸ் காம்பவுண்ட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தியர் ரேட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். ஸோ இப்போ ரேட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ்னால் என்னது, வாட்டரை ஆட் பண்ண போகிறோம், கவனிங்க. ஸோ நான் சிம்பிளாக ஃபஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும், இங்கே C+O, இங்கே Cl இருக்கும், ரைட்டா. இது என்ன பண்ண போகிறேன், வாட்டரை வச்சு நான் ஹைட்ராலைஸ் பண்ண போகிறேன், ரைட். H2O/H+4னா எனக்கு என்ன ஆகும், இதுலேருந்து OH- வரும். ஸோ இந்த OH- நமக்கு எதை டார்கெட் பண்ணும், இந்த கார்பனை. ஸோ அப்போ இது மேலே டெல் ப்ளஸ், இங்கே நமக்கு டெல் மைனஸ் இருக்கணும், ரைட்டா. அப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவோம், இந்த OH இதை டார்கெட் பண்ணும். அப்போ இந்த கார்பன் மேலே எவ்வளோ அளவுக்கு ப்ளஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இங்கே என்ன கீ பாயிண்ட் அப்படின்னா, டெல் ப்ளஸ் இன் கார்பன் எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் போகும். இப்போ கவனிங்க, இந்த CHO வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மேலே என்ன இருக்கும், அந்த டெல் ப்ளஸ் அதிகமாகவே இருக்கும். அண்ட் இங்கே OH வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால இது மேலே ப்ளஸ் என்ன பண்ணாது, இந்த CO மேலே ப்ளஸ் கம்மியாயிரும். அண்ட் இங்கேயும் வித்ட்ராயிங் குரூப் தான். ஸோ அப்போ இது மேலே என்ன இருக்கும், ப்ளஸ் அதிகமாக வரும். அண்ட் இங்கே எதுவுமே இல்லை, நியூட்ரலாக இருக்கும். இப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும், ப்ளஸ் அதிகமாக இருக்கிறது தான் வந்து என்ன இருக்கும், மோர் ரியாக்டிவாக இருக்கும். இப்போ யார் மேலே இருக்குன்னா, CHO வித்ட்ராயிங் குரூப் தான், NO2 வித்ட்ராயிங் குரூப் தான். பவர்ஃபுல் வித்ட்ராயிங் யார், NO2, ரைட். அப்போ NO2 தான் நமக்கு என்ன இருக்கும், ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் போகும். அப்போ C, ரைட்டாப்பா, C தான் இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் போகும். அதுக்கப்புறம் A வந்துடும், Cக்கு அப்புறம் A. அதுக்கப்புறம் என்ன வரும்னா D வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், நமக்கு லீஸ்டாக தான் B வரும். அப்போ BDAC ஆர்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எங்கே இருக்குது, ரைட்டா. ஏன் B நமக்கு லீஸ்டாக வருதுன்னா, டியில் வந்து என்ன கிடையாது, டொனேஷனும் இல்லை, அப்ஸ்ட்ராக்ஷனும் இல்லை, நியூட்ரலாக அது மேலே ப்ளஸ் இருக்கும். ஆனால் இந்த O வந்து என்ன இருக்குது, பியில் வந்து OH இருக்கிறதுனால, இது ப்ளஸ் ஆர் எஃபெக்ட்னால டொனேட் பண்ணுறதுனால இது மேலே என்ன டெல் ப்ளஸ்ஸை குறைச்சிரும். பாசிட்டிவ் சென்டர் என்ன பண்ணிடும், வீக் ஆகிரும். ஸோ அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஹைட்ராலிசிஸ் போகாது, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following ions will be colored in the aqueous solution அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது கலர்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ரைட். இப்போ நமக்கு டைட்டேனியம் 3+, ஸோ டைட்டேனியம் 3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் ஸ்காண்டியம் டைட்டேனியம் இல்லையா. அப்போ ஆகும் 3D2 4s2ன்னு இருந்திருக்கும். இது வந்து டைட்டேனியத்துக்கு எழுதியிருக்கேன். அப்போ டைட்டேனியம் 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிங்க. அப்போ 3D1, இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ என்ன இருக்கும், A கலர்டாக இருக்கும். ஸோ அப்போ என்னது, A அப்படின்றது கலர்டு, ரைட்டா. அடுத்து காப்பர் ப்ளஸ் பாருங்கள். ஸோ காப்பரோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், 3D10 4s1. அப்போ காப்பர் ப்ளஸ்னால் நமக்கு என்ன வரும், 3D10 வரும். ஸோ எல்லாமே பேடாக இருக்குது. அப்போ காப்பர் கலர்டாக இருக்காது. அப்போ C வரக்கூடிய ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஏவும் வராது, டியும் வராது. ஸோ C இல்லை B ரெண்டில் ஒன்று தான் இருக்க போகுது, ரைட்டா. இப்போ அடுத்த D பாருங்கள், எட்ரியம். ஸோ எட்ரியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்,
ஸோ எட்ரியமுடைய ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் NS2 அண்ட் N-1D1. ஸோ அதாவது ஸ்காண்டியம்க்கு கீழே வரக்கூடியது தான் எட்ரியம். அப்போ நான் இது வந்து 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், N-1D, அதாவது ஸ்காண்டியத்துக்குள்ள எட்ரியம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் 4D0 5S0 வந்துடும். அப்போ இங்கே எலக்ட்ரானே இல்லை, அப்போ டி கலர்டாக இருக்காது, அப்போ டி வரக்கூடிய ஆப்ஷனும் நமக்கு வராது. அப்போ ஆன்சர் என்ன வரும், சி, ஏ அண்ட் பி ஒன்லி. ஸோ நியோபியம் பார்த்துக்கோங்க, இது நமக்கு எதில் வரும் அப்படின்னா வெனேடியத்துக்கு கீழே வரக்கூடிய எலமெண்ட்டு. ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆகும், வெனேடியம் 3+ போடுவீங்க, 3+ போடும்போது நமக்கு வெனேடியமுக்கு வந்து D3ல 3+ போடும்போது நமக்கு என்ன ஆயிரும், எஸ்லேருந்து 2 எலக்ட்ரான், இதுலேருந்து 1 எலக்ட்ரான், D2 கான்ஃபிகரேஷனாக இருக்கும். ஸோ இது கலர்டாக தான் நமக்கு இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டையோசோனியம் சால்ட்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆர் லெஸ் ஸ்டேபிள் தென் டையோசோனியம் சால்ட்ஸ் ஆஃப் அலிஃபேட்டிக் கொடுத்துருக்காங்க. இது தப்பு ஆக்சுவலாக, ஏன்னா அரோமேட்டிக் அமீன்ஸ் தான் என்ன இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும், காரணம் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால. அப்போ ஏ ராங் ஸ்டேட்மெண்ட்டு, கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, அப்போ ஏ வந்து ராங், இன்கரெக்ட். பி பாருங்க, எத்திலமின் இஸ் இன்சாலபிள் வாட்டர், கிடையாது, எத்திலமின் நமக்கு கரையும், சரியா, எத்திலமின் இஸ் இன்சாலபிள் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து பாருங்க, கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் கேன் பி யூஸ்டு டு ப்ரிப்பேர் பிரைமரி அமீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸில் என்ன பண்ணுவோம், பிரைமரி அமீன் தான் எடுப்போம். ஸோ அப்போ சி கரெக்டு. ஸோ சி மட்டும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் +R எஃபெக்ட் NH2 குரூப் அனிலின் வில் அண்டர்கோ ஃபிடரல் கிராஃப்ட். ஸோ +R எஃபெக்ட் இருக்கிறதுனால அனிலின் என்ன பண்ணாது, ஃபிடரல் கிராஃப்ட் போகாது. ஏன்னா அனிலின் எடுத்து நான் வந்து ஃபிடரல் கிராஃப்ட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா, ஃபஸ்ட்டு AlCl3 வந்து இந்த பென்சீனில் போய் ரியாக்ட் ஆகிறது போல என்ன பண்ணிடும், இதோட போய் ஒரு அடக்ட் ஃபார்ம் பண்ணிடும், அதனால ரியாக்ஷன் போகாது. பட் இங்கே போகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக சி மட்டும் தான் இங்கே ரைட்டாக இருக்குது. இதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ப்ரிப்பேர் பிரைமரி அமீன் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸப்ட் அனிலின்னு கொடுத்துருக்கணும். அனிலினும் பிரைமரி அமீன் தான், அதை மட்டும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவும் பார்ஷியலாக ராங் தான். இப்போ 4 ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே நாங்கள் தான். அப்போ என்ன வராது, இதில் எந்த ஆப்ஷனும் வராது, ஆன்சர் இதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ Mn2+ நான் நமக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா Mn2 லோ இதான் சார் கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக வரலாம். சரி, இப்போ அடுத்து பாருங்கள், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா தெரியும் நமக்கு, இந்த இருக்கு இல்லையா 3. ஸோ இதுதான் இது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு. அப்போ பிக்கு 3 வர மாதிரி பாருங்கள், எல்லாத்துக்குமே 3 இருக்குது 4 ஆப்ஷன்லையுமே. அடுத்து MnO2 பைரோலுசைட் ஓர், அப்போ சிக்கு 1. ஸோ சிக்கு 1 வர்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ பி அண்ட் சியில் இருக்குது. ரைட், அடுத்து பாருங்க, மிஷ் மெட்டல் அப்படின்றது என்னதுப்பா, இட் இஸ் அன் அலாய் ஆஃப் 4 ஆஃப் மெட்டல். அப்போ 2 வரணும். அப்போ அடுத்து டிக்கு என்ன வரணும், 2 வரணும். ஸோ டிக்கு 2, சிக்கு 1 வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்குரிய ஆன்சர். அப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதாவது ஆக்சுவலாக என்னதுன்னா Mn கொடுத்துருக்கணும், Mn கொடுத்துனா என்னது, இட் ஷோஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும், +7 வரைக்கும் நமக்கு வரும். ரைட்டா, ஸோ மற்ற எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. மிஷ் மெட்டல் அப்படின்னா அலாய், அண்ட் MnO2 பைரோலுசைட் ஓர், அண்ட் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மேட்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு என்ன ஆகும், மேட்ச் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. COCl2 கொடுத்துருக்காங்க. COCl2 இஸ் அ பாஸ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம், இட்ஸ் அ பாய்சனஸ் கேஸ். அப்போ ஏக்கு 2 வர்ற மாதிரி எங்கே இருக்கு பாருங்க, ஏ அண்ட் பி ரெண்டுலையுமே என்ன வருது, ஏக்கு நமக்கு 2 வருது. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, பி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன் ரியாக்ஷன். ரைட்டா, என்ன பண்ணுவோம், இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம SOCl2 உள்ள என்ன பண்ணுவோம், நமக்கு ஃபினைல் பென்சின் போட்டு என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ என்ன நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இதுலேருந்து சிஎலும் ஹெச்சும் HCl வெளியே போகும். ரைட்டா, ஸோ ஹின்ஸ்பர்க் ரியாக்ஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் என்னது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் பேரும் நான் இங்கே சொல்லிட்டேன். ரைட்டா, ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி அமீன். அப்போ ஏக்கு 1 பிக்கு 2 வர்ற மாதிரி எங்கே இருக்கு பாருங்க, சாரி ஏக்கு 2 பிக்கு 1 வர மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்க, ஏக்கு 2 பிக்கு 1 அகைன் ஏ அண்ட் பி ரெண்டுலேயுமே இருக்கு. அடுத்து பாருங்க, NH3+ SO3- கொடுத்துருக்காங்க. ஒரே காம்பவுண்ட்லேயே கேட்டையானும் வருது, ஆனையானும் வருது. அப்படின்னா சொல்லுவோம் ஜிப்டர் அயான்னு சொல்லுவோம். அப்போ சிக்கு 4 வரும். அப்போ சிக்கு 4 வர மாதிரி எங்கே இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். லாஸ்ட் ஒன் பாருங்க, இது வந்து என்னது, ஒரு இமைடு ஃபார்மேஷன். எதில் வரும்னா சிந்தசிஸ் ஆஃப் பிரைமரி அமீன் கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸில் வரக்கூடிய இன்டர்மீடியேட். சரியா, தாலிமைரோடைய இன்டர்மீடியேட் யூஸ்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் பிரைமரி அமீன். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ரைட்.
ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ஆர் த பேசஸ் ஆஃப் டிஎன்ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்ஏவோட பேசஸ் நமக்கு என்ன தெரியும்? அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமின், AGCT அப்படின்னு சொல்லுவாங்க, பயோமாலிகுல்ஸில் வர்றது இல்லையா. அப்போ யுராசில் மட்டும் வராது. அப்போ யுராசில் எதில் வரும்? RNA வரும். ஸோ யுராசில் மட்டும் நமக்கு எதில் வந்துடும்? RNA வரும், மற்றெல்லாம் வந்துடும். அப்போ A, C அண்ட் D எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் Cயில் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கேட்டிருக்காங்க. ஸோ வேலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேலின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். கிளைசின் நமக்கு தெரியும். ஸோ கிளைசினுடைய ஃபார்முலானது NH2CH2COOH, இதுதான் கிளைசினுடைய ஃபார்முலா. இங்கே நமக்கு என்ன கிடையாது? கைரல் சென்டர் கிடையாது. பாருங்க, இந்த கார்பனும் கைரல் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ இது ஒரு நியூட்ரல். ஏன்னா ஒரு அமீன் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. அப்போ ஆசிட்டும் பேஸும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கும். அப்போ நியூட்ரல், ஆப்டிகலி இன்ஆக்டிவ் அமினோ ஆசிட். ஸோ அப்போ பிக்கு 4 வரணும். ஃபர்ஸ்ட் இதை மேட்ச் பண்ணிடுங்க. அண்ட் குளுட்டமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா அசிடிக் அமினோ ஆசிட். அண்ட் வேலின் பார்த்தீங்கன்னா இதுவும் நியூட்ரல் தான், ஆனால் எப்படி இருக்கும்? ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கும். ரைட். ஸோ வேலின் இஸ் அ நியூட்ரல் ஆப்டிகலி ஆக்டிவ் அமினோ ஆசிட். அண்ட் லைசின் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் அமினோ ஆசிடாக இருக்கும். ரைட்டா. ஸோ இதை நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து கிளைசினுக்கு வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றுக்கும் வரைஞ்சி பார்த்துக்கலாம். குளுட்டமிக் ஆசிட், லைசின், இதுக்கெல்லாம் நீங்கள் வரையலாம். ரைட்டா. ஸோ வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒவ்வொன்றிலையும் இப்போ உதாரணத்துக்கு குளுட்டமிக் ஆசிட் எடுத்திங்கன்னா ஒரு ஆசிட் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ரைட். இப்போ இதே வந்து நமக்கு லைசின் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ரைட்டா. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ குளுட்டமிக் ஆசிடுக்கு இங்கே வரைகிறேன் அப்படின்னா இட் வில் கம் COOH, அடுத்து என்ன வரும் அப்படின்னா CH2 CH2 CH NH2 COOH அப்படின்னு வரும். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு COOH இருக்குது, இங்கே ஒரு COOH இருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும்? நமக்கு அசிடிக்காக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்குமே வரைஞ்சி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மேட்ச் பண்ணது நமக்கு கரெக்டாக எங்கே வருது அப்படின்றத பாருங்கள். வேலைனுக்கு 2 வரணும். ஸோ ஏக்கு 2, பிக்கு 4 வர மாதிரி எங்கே இருக்குது? ஏக்கு 2, பிக்கு 4 இங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதில் என்ன அப்படின்னா நீங்கள் கிளைசின் மட்டும் மேட்ச் பண்ணாலே போதும். கிளைசின் பேசிக்கான அமினோ ஆசிட் இல்லையா. ஸோ இது வந்து கைரல் கிடையாது. ஸோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இது தெரிஞ்சு நீங்கள் இதை மேட்ச் பண்ணாலே இந்த கொஸ்டின் என்ன நமக்கு மேட்ச் ஆயிரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following gases at 298 Kelvin and 1 atm pressure is having maximum solubility கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சாலுபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/kh, அதாவது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் இருக்கும். KHோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா சாலுபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எதுக்கு மேக்ஸிமம் சாலுபிலிட்டி பாருங்கள், எதில் வேல்யூ ரொம்ப கம்மியோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் சாலுபிலிட்டி. அப்போ 4 ஆப்ஷனில் மெத்தனைலுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது? KH வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதுதான் எப்படி இருக்கும்? மோர் சாலியபிளாக இருக்கும். மற்ற எல்லாமே எப்படி இருக்கும்? நமக்கு லெஸ் சாலியபிளாக இருக்கும். ரைட். ஆர்டர் கேட்டாலும் இதை உங்களால் ஆர்டர் எழுத முடியும். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which are the following solvents is having its lowest ebullioscopic constant அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ebullioscopic constant நம்ம என்ன தெரியும்? ΔTB that is equal to என்ன தெரியும்? KB into M. கரெக்டாப்பா. அப்போ ΔTBயும் ப்ரொபோர்ஷனல் டு என்னது? KBன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ΔTBன்னா என்னதுப்பா? டெம்பரேச்சர் ஆஃப் 1 T2 - T1 எழுதுவோமா? அதாவது T2ன்றது அதோடைய எலிவேஷனாக இருக்கும், T1ன்றது அதோடைய பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும். ரைட்டா. அப்போ பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பாருங்கள். ரைட். அப்போ பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னது? நமக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? இதோடைய கேபியோட வேல்யூ அதிகமாயிரும். ரைட். அப்போ இதில் ஆன்சர் யார் வருவாங்க அப்படின்னா பி, டைஎத்தில் ஈத்தர் தான் வரும். ரைட்டா. சார் இங்கே டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே சார் வருது அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ரைட். ஸோ இங்கே டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது கிடையாது. இங்கே பாயிலிங் பாயிண்ட் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிடையாது. என்ன இருக்குது நமக்கு இந்த இடத்துல? ΔTB தான் இருக்குது. ஸோ ΔTB நான் பிரித்து எழுதுனா என்னது? டெம்பரேச்சர் எலிவேட்டட் மைனஸ் ஆக்சுவல் டெம்பரேச்சர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். ஸோ இது நமக்கு மைனஸில் வரும். அண்ட் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு KB அப்படின்னு வரும். அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அப்போ யாருக்கு பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியோ அவங்களுக்கு KB வேல்யூ அதிகமாக இருக்கும். ரைட். சாரி, லோவஸ்ட்டு பாயிலிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ கரெக்டு தான். அப்போ என்ன இருக்கும்? லோவஸ்ட்டாக இருக்கும். ரைட்டா. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? டைஎத்தில் ஈத்தர் வரும். ஸோ டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வருது இல்லையா? அப்போ டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் வரும். ரைட்டா. ஏன் அப்படின்னா அகைன் நீங்கள் T2 - TB போடுறோம் இல்லையா? இதோடைய
எலிவேஷன் தானே கேட்டிருக்காங்க. எஸ், எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் தான், கரெக்ட் தான். அப்போ என்ன ஆகும்னா T2 மைனஸ் T1 போகிறோம் இல்லையா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு KB. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆன்சர் வரும், டைஎத்தில் ஈத்தர் தான் வரும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which among the following compounds is formed when aldehyde reacts with HCN in the presence of base அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு ஆல்டிகைட் எடுக்கிறேன், RC டபுள் பாண்ட் OH, இது என்ன பண்ணுறேன், HCN ஆட் பண்ணுறேன். ஸோ H ப்ளஸ் CN மைனஸ் அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகும், இது மேலே டெல் ப்ளஸ் இங்கே டெல் மைனஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த CN மைனஸ் எனக்கு இங்கே அட்டாக் ஆகும், இது O மைனஸாக மாறும். அப்புறம் இந்த மாறின O மைனஸ் என்ன பண்ணுவோம், இதை எடுத்துக்கும். அப்போ இது 1, இது 2, இதெல்லாம் நமக்கு தேர்டு ஸ்டெப்பு. அப்போ கடைசி ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், RCOH அண்ட் CN இங்கே இருக்கும், H இருக்கும். இப்போ ஒரே கார்பன் மேலேயே ஹைட்ராக்சி குரூப்பும் சைனைடு இருந்தால் என்ன சொல்லுவோம்னா சைனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சைனோஹைட்ரின் எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், த கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபாலோயிங் அமீன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்து நமக்கு யூஸ்வலாக தெரியும். அண்ட் இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணுறது, இந்த அக்வஸ் சொல்யூஷன் கொடுத்துட்டான். அப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் பார்க்கணும். அப்போ ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் அண்ட் சால்வேஷன் எஃபெக்ட், இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ரைட்டா. ஸோ ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு பெசிசிட்டி அதிகமாகும். ஏன்னா பெசிசிட்டின்றது என்னது, இப்போ நைட்ரஜன் மேலே கூடிய இந்த லோன் பேரை டொனேட் பண்ணணும். அப்போ இந்த சைடு நமக்கு R குரூப் அதிகமாக இருந்துச்சுன்னா இருக்கும், எலக்ட்ரான் டொனேஷன் இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன புஷ் பண்ணும் எலக்ட்ரான்ஸை. ரைட்டா. அப்போ நமக்கு என்ன அதிகமாக இருக்கும், இங்கே பெசிசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஆர் எஃபெக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும், ஸோ இங்கே வரணும் கிடையாது. மெத்திலில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, அமோனியா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுபடி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா டெர்ஷரிக்கு அதிகமாக இருக்கும், செகண்டரி, அடுத்து என்ன வரும் ப்ரைமரி, அடுத்து அமோனியா வரணும். இந்த ஆர்டர் தான் வரணும். பட் சால்வேஷன் எஃபெக்ட் நமக்கு எதில் லோயஸ்ட்டாக இருக்கும், இப்போ சால்வேஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எதில் நமக்கு அதிகமாக இருக்குன்னா NH3, அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அப்போ இந்த ரெண்டு எஃபெக்டையும் கன்சிடர் பண்ணும். ரெண்டு எஃபெக்டையும் கன்சிடர் பண்ணி நமக்கு வர ஆர்டர் என்ன அப்படின்னா, செகண்டரி ரெண்டுலையுமே எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும். ஸோ அப்போ செகண்டரி ஃபஸ்ட்டு வந்துடும், அடுத்து ப்ரைமரி, அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா டெர்ஷரி, அடுத்து அமோனியா. ஸோ இந்த ஆர்டர் தான் வரணும். இந்த ஆர்டர் எங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது செகண்டரி, ரைட்டா, இது ப்ரைமரி, இது டெர்ஷரி, இது அமோனியா இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட்டா. ஆப்ஷன் டி நமக்கு என்ன வரும், இங்கே ஆன்சராக வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூ CC பாண்ட் ஃபார்மேஷன் இஸ் பாசிபிள் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்னிசாரா ரியாக்ஷன்லாம் நமக்கு என்ன பண்ணாதுன்னா நியூ CC பாண்ட் ஃபார்மேஷன் இருக்காது. ஏன்னா நம்ம 2 CHOs எடுப்போம் இல்லையா. ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் ஃபார்ம் ஆகும். இதில் எங்கேயுமே சிங்கிள் பாண்ட், அதாவது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. ஃபிடல் கிராஃப்ட் அல்கைலேஷனில் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஃபிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஃபிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் எடுத்துக்கோங்க, பென்சின் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பென்சின் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல CH3 Cl ஆட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல CH3 ஆட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு இந்த இடத்துல கார்பன் கார்பன் கவனிங்க, இங்கே ஒரு கார்பன், இது ஒரு கார்பன் இல்லையா, கார்பன் கார்பன் சிங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ எதில் ஃபார்ம் ஆகும், Bயில் ஃபார்ம் ஆகும். கிளமன்சன் ரிடக்ஷனில் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா கிளமன்சன் ரிடக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், RC டபுள் பாண்ட் OR அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது என்ன மாறும், CH2Rன்னு மாறும். தர் இஸ் நோ கார்பன் கார்பன் பாண்டு. அடுத்து ரீமர்டிமன் ரியாக்ஷன். ஸோ ரீமர்டிமன் ரியாக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுவோம், குளோரோஃபார்ம் ஆட் பண்ணுவோம், CHCl2 ஆட் பண்ணுவோம். இந்த ப்ரெசன்ஸ் என்ன மேலே ஃபீனால் இருக்கும். நான் ஃபைனல் ப்ராடக்ட் மட்டும் எழுதுறேன். ஃபைனல் ப்ராடக்ட் நமக்கு என்ன வரும் அப்படின்னா வில் கெட் ஹியர் CHO அண்ட் இங்கே OH இருக்கும். இப்பயும் பாருங்கள், இந்த கார்பனுக்கும் இந்த கார்பன் என்னாச்சு, ஒரு நியூ கார்பன் ஒன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ Bயும் Dயும் ஃபார்ம் ஆகும். அப்போ எதில் பாசிபிள், B அண்டு D ஒன்லி. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which are the following will respond to டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னாலே அது எதுக்கான டெஸ்ட்டு, ஆல்டிகைடுக்கான டெஸ்ட்டு. ஸோ ஆனால் கொடுத்த எல்லாமே ஆசிட் தான் இல்லையா. ஸோ டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னால என்னது, ஆல்டிகைடுக்கு. சரியா. அப்போ கொடுத்தது எல்லாமே ஆசிடாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஆசிட் என்ன இருக்கும், நமக்கு ஆல்டிகைட் ப்ராப்பர்ட்டியில் வரும். இது என்ன ஆசிட், இது ஓப்பன் கொஸ்டின் தான். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு B மெத்தனாயிக் ஆசிட், அதாவது ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லுவோம் இல்லையா, HC டபுள் பாண்ட் OH. ரைட்டா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கும், CHO இருக்கா. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், இது ஆல்டிகைடு போகக்கூடிய இந்த டெஸ்ட் டாலரன்ஸ் டெஸ்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு வந்து ஆப்ஷன் B தான் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், the order of reactivity of a given haloalkanes towards nucleophile அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அகைன் ரொம்ப சிம்பிள்.
கவனிங்க RI RBr RCl நான் எழுதிக்கிறேன் ரைட்டா. இப்போ இது ரியாக்டிவிட்டினா என்ன பண்ணணும், இது உடஞ்சி வெளியே போகணும் இல்லையா. அப்போ இந்த பாண்ட் இருக்கலே யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்க தான் மோர் ரியாக்டிவாக இருப்பாங்க. அப்போ எல்லாத்துலேயும் R காமன் தான் ரைட்டா. IBrCl. அப்போ சைஸ் பாருங்கள், சைஸில் யார் சின்னது, Cl சின்னது, அதுக்கப்புறம் யார் Br, அதுக்கப்புறம் I. ஸோ இதுதான் வந்து சைஸோடைய ஆர்டர். சைஸ் பெருசாகும் போது பாண்ட் என்ன ஆயிரும், நமக்கு வீக் ஆயிரும் ரைட்டா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், இந்த பாண்டு நமக்கு இருக்கலே RI பாண்டு தான் வீக்காக இருக்கும். அப்போ இதுதான் மோர் ரியாக்டிவாக இருக்கும். அப்போ ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்க்கும்போது RI இஸ் மோர் ரியாக்டிவ், அதுக்கப்புறம் RBr, அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு RCl வரும் ரைட்டா. ஸோ இதுதான் ஆர்டர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு என்னது இங்கே ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டிரான்சிஷன் மெட்டல் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின் இது. மெர்க்குரி இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னா காப்பர், அதுக்கப்புறம் ஜிங்க்கு, Hg அண்டு கேட்மியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிங்க் Hg கேட்மியத்தை நம்ம டி பிளாக்னே கன்சிடர் பண்ண மாட்டோம், அதெல்லாம் ரொம்ப லைட் எலமெண்ட்ஸாக இருக்கும் ரைட்டா. இதுக்கு நிறையா பி பிளாக்கோட கேரக்டர் தான் இருக்கும். அதே மாதிரி Hg அண்ட் கேட்மியத்தோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா Hg லிக்விடு, கேட்மியத்தோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், இன்னும் தள்ளி வரும் பிகாஸ் ஆஃப் த F பிளாக்கோடைய இன்ட்ரப்ஷனால. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் டு ரைட் நமக்கு மெட்டாலிக் கேரக்டர் குறையும் இல்லையா. அப்போ யார் மோர் மெட்டாலிக் கேரக்டர் இருப்பா, காப்பர். ஸோ அப்போ காப்பர் தான் எப்படி நமக்கு இங்கே ஹார்டஸ்ட் மெட்டலாக இருக்கும் ரைட்டா. மெர்க்குரிக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்த என்ன வரும், கேட்மியம். அகைன் அதோடைய பொசிஷன் தள்ளி போகிறதுனால காப்பர் தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இன் எனி ரோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் ரைசஸ் டு மேக்ஸிமம் அட் D5, விச் டிரான்சிஷன் மெட்டல் இஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ D5 உடையது வந்து மெல்டிங் பாயிண்ட்டு மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இன் எனி ரோ மெல்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் ரைஸ் டு மேக்ஸிமம் அட் D5 எதில் வரான்னு கேட்குறாங்க. M1ல் மட்டும் நமக்கு என்ன அது வராது. இது எல்லாமே டைரக்ட் ஸ்டடிப்பா. கிராஃப் நம்ம வரையும்போது என்ன ஆகும், மெல்டிங் பாயிண்டோட கிராஃப் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். M1 ரொம்ப மட்டும் என்ன ஆகணும், சடனாக ட்ராப் ஆகிட்டு அடுத்து திரும்பவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ரைட்டா. ஸோ அடுத்து ஜிங்க்குக்கு என்ன ஆகும், திரும்பவும் ட்ராப் ஆகும். அப்போ இங்கே M1 இருக்கும், இங்கே என்ன வரும் நமக்கு ஜிங்க் வரும். இது ரெண்டுக்கும் நமக்கு என்ன ஆகும், ட்ராப் ஆகும். அப்போ ஆப்ஷன் M1 தான் இங்கே ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் ஒன், விச் டிரான்சிஷன் மெட்டல் ஹேஸ் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் கவனிங்க, ஹாஃப்மியம், டான்டலம், டங்ஸ்டன், ரீனியம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து D2, இது D3, இது D4, இது D5 ரைட்டா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது, D5க்கு வரும்போது நமக்கு என்ன ஆயிரும், மெல்டிங் பாயிண்ட் வந்து குறைஞ்சிரும். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும், டங்ஸ்டனுக்கு தான். இங்கே D4க்கு தான் அதிகமாக இருக்கும். D5 ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கீழே நமக்கு டிக்ரீஸ் ஆயிரும் ரைட். ஸோ next one, how many electrons are needed in the reduction of Cr2O7 2-2 Cr3+ அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நீடட் கவனிங்க. இப்போ Cr2O7 2- இந்த Cr-உடைய சார்ஜ் கண்டுபிடிக்கலாமா. அப்போ Cr-உடைய சார்ஜ் நமக்கு என்ன வருது பாருங்கள், 14 12. ஸோ Cr ஈக்குவல்னா நமக்கு +6. ஸோ அப்போ +6லேருந்து என்ன கொண்டு போகிறீங்க, +3 மாற்றுறீங்க. அப்போ Cr3+ மாற்றுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருந்தால் போதும், 3 இருந்தால் போதும். ஆனால் 3ன்றது இங்கே ஆப்ஷன்லேயே இல்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு மோல் எடுத்தாலே என்ன ஆயிரும், 2 Cr கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்போ 2 Cr-ஐயும் 3+ மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் × 2 போடணும். அப்போ என்ன ஆயிரும், இங்கே 3 எலக்ட்ரான், அதே மாதிரி இன்னொரு Cr வரும் இல்லையா, அதுக்கு 3 எலக்ட்ரான், மொத்தம் 6 எலக்ட்ரான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், B6 வரும் ரைட். நெக்ஸ்ட் ஒன், which among the following compounds show metal excess defect due to anionic vacancy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ metal excess defect due to anionic vacancy யார் வருவாங்க அப்படின்னா NaCl தான் இங்கே ஆன்சர் ரைட்டா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிங்க் ஆக்சைடும் வரும் ரைட். ஆனால் ஜிங்க் ஆக்சைட்லாம் நமக்கு என்ன ஆகுதுன்னா அனியானிக் வேகன்சியில் வந்து NaCl இருக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம இதில் NaCl செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இதுதான் நமக்கு அதிகமாக நமக்கு என்ன பண்ணும், அனியானிக் வேகன்சியை கிரியேட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆல்சோ நோன் அஸ் எப்ளியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸு ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஆனது இந்த பவரில் இருக்க இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் அதுதான் அது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அப்போ 1/2 + 3/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4/2 தட் இஸ் ஈக்குவல் 2. அப்போ என்ன வரும் ஆன்சர், A2 அப்படின்றது தான் இங்கே ஆன்சர் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், which term of molar conductivity is used when the concentration of electrolyte approaches to 0?
அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை சி வந்து நமக்கு நியர்லி 0 நீங்கள் கொண்டு வரும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம், லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் பார்த்தீங்கன்னா லாம்டா m0 அப்படின்னு போடுவோம். ரைட்டா? இன்ஃபினைட் மோலார் கண்டக்டிவிட்டி கிடையாது. இன்ஃபினைட் டைலூஷன் அப்படின்னோடனே அப்ரோச் 0னா இன்ஃபினைட் டைலூஷன் சொல்லுவோம். அப்போ இன்ஃபினைட் டைலூஷனில் நமக்கு இன்ஃபினைட் மோலார் கண்டக்டிவிட்டி வராது. என்ன வரும்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி தான் வரும். ஸோ ஆன்சர் டி. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோல்ராஜ் லா இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோல்ராஜ் லா இஸ் ரிலேட்டட் டு என்னது? மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ லாம்டா m0 ஆஃப் NaCl கோல்ராஜ் லா எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் ஆஃப் Na ப்ளஸ் லாம்டா நாட் ஆஃப் Cl மைனஸ்னு எழுதுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது? வெறும் அயான்ஸ் மைக்ரேஷன். அயான்ஸ் வந்து எவ்வளோ கண்டக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் வருது. அப்போ என்ன வரும்? ஆன்சர் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் வரும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், which factor in Arrhenius equation correspond to the fraction of molecules having kinetic energy greater than activation energy கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும்? நமக்கு எஃப்னு சொல்லுவோம், ஃப்ராக்ஷன். தட் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் EA/RT அப்படின்னு வரும். ஸோ இந்த மாலிகுல்ஸ் தான் இருக்கும் நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி விட அதிகமான எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் டி இங்கே ஆன்சர். ரைட்? லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த another term used for probability factor ன்னு கேட்டிருக்காங்க. P இன கொலிஷன் தியரி. ஸோ ப்ராபபிலிட்டி ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் ஸ்டெரிக் ஃபேக்டர். இதெல்லாமே புக்கில் இருந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? டைரக்டாக கேட்டிருக்காங்க. ரைட்? தேங்க்யூ.